வழக்கம் போல சேது ஃபுல்லா குடிச்சிட்டு கருப்பன்ட்ட ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு மாமா. அப்பா வந்து என்ட்ட ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழ் தானே மாமா. அவள் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? நம்ம குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு மாமா. எப்படியாவது அப்பாவை பழையபடி மாற்றணும் மாமா அப்படின்னு சொல்லி சேது ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வந்த ஆறுமுகம் ஏற்கனவே தாமரைக்கு பல முறை கால் பண்ணியாச்சு. தாமரை நம்ம ஃபோனை அவாய்ட் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற பணத்தை தரமாட்றா. இவளை ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த ஆறுமுகம் சேதுவை பார்த்துறாரு. சேது ஃபீல் பண்ணி பேசிட்டுலாம் கேட்குறாரு. உடனே ஆறுமுகம், நாம் ஏன் அந்த தாமரையை இவங்கள்ட்ட கோத்து விட்டுறக்கூடாது? இனிமேல் கண்டிப்பாக நமக்கு பணம் வர போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த தாமரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு சேதுக்கிட்ட. போனோடனே கருப்பன், ஏய் என்ன வேணும் உனக்கு, போடா இங்கேருந்து, அவன் குடிச்சிருக்கான் அதான் சொல்லிட போகிறான்னு சொல்ல, இல்லைங்க அண்ணன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், போதையில் இருக்கான் வேணான்னு சொல்லி கருப்பன் தடுக்க, இல்லைங்க உங்களெல்லாம் நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்களே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி போலீஸுக்கு ஃபோன் வர வச்சு போலீஸை வச்சு ராஜாங்கத்தை கைது பண்ணது தமிழ் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது என் ஃபோன்லேருந்து தான் ஃபோன் பண்ணி சொன்னது எல்லாமே உங்கள் வீட்டு பொண்ணு தாமரை தான். ஸோ அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் சொல்ல, சேது டக்குன்னு இருந்த போதையெல்லாம் தெளிஞ்சு போய் டக்குன்னு எழுந்திருக்காரு. என்னடா சொல்கிற, இதெல்லாம் உன்ட்ட ஆதாரம் இருக்கா காட்டு அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் அவருடைய ஆதாரத்தை காட்டுறாரு. உடனே நம்ம சேது அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போய் தாமரைன்னு கத்துறாங்க. தாமரை, மாமா என்ன மாமா அப்படின்னு தாமரை ஓடி வர, தாமரையை பலான்னு வரவுறாரு சேது. வீட்டில் இருந்து எல்லாருமே ஒன்று திரண்டுறாங்க. ஏன்டா இப்போ தாமரை அழைச்ச, என்னாச்சு உனக்கு, போதையில் என்ன பண்ணுறோம் எது பண்ண தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு சேது, நீ பண்ணலாம் ரொம்ப தப்புன்னு சொல்ல, சேது ஒன்று நிப்பாட்டுங்க எல்லாரும், நீங்கள் எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்பிட்டீங்களே தாமரை இவ என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுதா, இவளால் தான் நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனையுமே, நம்ம அப்பா கைதானதுக்கு காரணம் தமிழ் கிடையாது இந்த தாமரை தான் சொன்ன உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க.